நடிகர் அஜித்குமார் தலை அப்படின்னு சொல்றவர்கிட்ட ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காருங்க சில வருடத்துக்கு முன்னாடி. அவர் வேலை செய்யும்போது அவரை பத்தி ஏதோ தப்பா பேசியிருக்காரு, பொருளி பேசியிருக்காரு, வதந்தி பேசியிருக்காரு. இது அவரோட காதுக்கு போகவும் அவரை வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சுங்க. நிப்பாட்டி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. கடன்ல அவர் மாட்டி இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட உதவியாளரை கூப்பிட்டு அவர் என்ன பிரச்சனையில இருக்காரு, அவருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டு அந்த உதவி பண்ணி அந்த கடன்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வந்திருக்காருங்க. தங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் தன்னை பத்தி தப்பா பேசியும் அவரோட கடன்ல சிக்கியிருக்காருன்னு ஒரு கஷ்டத்துல மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சு அவரை வெளியில எடுத்துட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. உண்மையிலேயே நம்ம இவரை தலைன்னு சொல்றதா இல்ல 10 தலைன்னு சொல்றதா? ஒரு தலை இருக்கும்போதே இவ்வளவு நல்லது பண்றாரு, 10 தலை இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லது பண்ணுவாரு. இதுக்கும் நான் இவரோட ரசிகன்லாம் கிடையாதுங்க, நான் யாருக்குமே ரசிகன்லாம் கிடையாதுங்க. நல்லது யார் பண்ணாலும் நம்ம அவங்கள பாராட்டலாம், அவ்வளவுதாங்க. இவரு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருங்க, தெரியாமலே எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காராங்க. நினைக்கிறப்போ இந்த விஷயம் கேள்விப்படுறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. அதான்